எங்கள் வீடு இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் இது நாங்கள் கற்போம். அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இதோட செடின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து மிளகாய் செடி. அதுக்கப்புறம் இது பூச்செடி. ஆனால் என்ன பூன்னு தெரில. இது ரோஸ் செடி. இது பப்பாயா மரம் பார்த்துக்கோங்க. 3 பப்பாயா மரம் 4 இருக்கு. இது ரோஸ் செடி. ஆனால் வளர முடியும். நாங்கள் தண்ணியே கொஞ்சம் நாளாக விடுவோம். அதுக்கப்புறம் இது ஒரு கத்திரிக்காய் செடி. அதுக்கப்புறம் 2 கத்திரிக்காய் செடி. இதெல்லாம் வாட்டர்மெலன் செடி. ஆனால் தர்பூசணிங்களாம் நாங்கள் போட்ட 3 செடி 3 விதைகளை போட்டோம். நான் நிறையா வளர்ந்துருக்கு. நாங்களே பார்த்தோம். இன்னும் ஒரு காய் வந்துச்சு. அது எங்கேன்னு தெரியல. நான் இங்கே தான் நினைக்கிறேன். பேபி பிளான்ட். ஆனால் இப்போ தான் நாங்கள் போட்டது ரொம்ப நாள் ஆச்சு. 2025ல். அதுக்கப்புறம் இது எங்கள் வீடு மட்டுக்குவாங்க. வீடு பார்த்தா காடாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இது மருதாணி செடி. அதுவும் பூ செடி. அதுவும் உண்டா. ஆனால் மருதாணி செடி. இது மிளகாய் செடி. இப்போ இது அங்கே ஒரு பப்பாயா மரம் தேடி இருக்கு. எங்கன்னா அங்கே லாஸ்ட்டாக இருக்குது. கோகனட் செடி 5 இருக்கு. ஆனால் அதான் பப்பாளி மரம். அது கருவேப்பிலை மரம். அதுக்கப்புறம் கோகனட். அது கோகனட்லேயே பார்த்துக்கோங்க. அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா என்னமோ சொல்லுவாங்க. எனக்கு ஏமாந்துச்சானா தெரியலையே. அதான் கோகனட்லேயே கோகனட்னா தேங்காய் இருக்குல்ல. செடி காடு அப்படிலாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒன்று அங்கெல்லாம் செடிங்களை வச்சுக்கிறோம். நாங்கள் மொத்தம் 5 வச்சுக்குவோம். அங்கே ஒன்று அங்கே லாஸ்ட்டாக இருக்குங்க. நான் காமிக்கிறேன். அப்படி போகணும். அது கோகனட்டு. அது வேப்பந்தல்ல மரமா. அப்போ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் கோகனட் வருங்க. அதுக்கப்புறம் இது லெமன் எலுமிச்சப்பழம். அதுவும் எலுமிச்சப்பழம்னா ரொம்ப நாளாச்சு வச்சு 2022ல். இது பொமோகிரானட். இதுதான் அந்த ட்ரீன்னு சொன்னுங்க. இதான் மாமரம் மரம். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா மேங்கோ ட்ரீ. இதான் எங்களோட இன்னொன்று மாமரம் மரம் மேங்கோ ட்ரீ இல்லை. நாங்கள் ரொம்ப நாளாக பார்க்குறோம். ஆனால் குட்டியாக இருந்துச்சா. அதுக்கப்புறம் நான் பார்த்தா அது உடஞ்சி தின்னுச்சு. நிறைய தண்ணி விட்டோம். ரொம்ப நாள் ஆகும் 2026ல். சரி. அதுக்கப்புறம் வெப்பந்தல்ல இது எல்லாம் இருக்குது. அங்கே ஒன்று இருக்குல்ல. என்ன நிறைய செடிங்க இருக்குது. அது என்ன செடியும் எனக்கு மறந்துச்சுன்னா இல்லை பார்த்துக்கணும்.
கூகுளையே போட்டுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இருங்க, இதான் அந்த செடி பார்த்துக்கோ. பாட்டா பப்பாய மரம் மாட்டேங்குதுங்க. சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து அங்கே போகிறோம். அங்கே போய் நான் என்னன்னா போகலாம். அங்கே ஏமா அது 3 மட்டும் அந்த செடிங்க 3 நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம அதில் சொல்ல. அதுக்கப்புறம் இது சப்போட்டா மரம், எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் சப்போட்டாவா. அதனால் அங்கே பார்த்தா என்ன சப்போட்டா, பனானா சப்போட்டான்னு நினைக்கிறேன், வெறும் சப்போட்டா. அதுக்கப்புறம் அது கொமக்ரனட்லியா இல்லைங்க, கோவாச்சு அது. அதுக்கப்புறம் அதுவும் வேப்பந்தல்ல, நிறைய வேப்பந்தெல்லாம் இருக்குங்க. முழு செடி, எல்லாம் முழு செடியா. அதனால் அங்கே நிறைய கோகனட் இருக்குங்க பக்கத்து வீட்டில். எங்களுக்கு நாளே நல்லா போச்சு. பார்த்துக்கோங்க, எல்லாமே பார்த்துட்டு மிஸ் பண்ணாங்க. ஓகே, தேங்க்யூ.